ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் கியூபஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு 3x3 மிரர் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் பேசிக் மெத்தட். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு 3x3 மிரர் கியூபை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3x3 கியூபை வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு இந்த இடத்துல போட்டுக்க லிங்க்கில் பாருங்கள். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து பேசிக் மெத்தட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3x3 கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கியூபை வந்து ரேண்டமாக ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம ஒரு 3x3 கியூபில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிராஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கியூபை நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நான் வந்து ரேண்டமாக ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கியூப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்பே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்படி இருந்த ஷேப் தான் இந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு நார்மல் கியூப்பில் என்ன பார்க்குறோன்னா கலர்ஸ், அதாவது 6 ஃபேஸ்லேயும் 6 கலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 6 சைட்ஸ்லேயும் 6 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் எப்படி பேஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பார்க்குறோம். ஸோ ஒயிட்டை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு கிராஸ் மேக் பண்ணுவோம். மேக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸை வந்து கரெக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க்கே. ஸோ இதே மாதிரி இந்த கியூப்பில் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, எப்படி சூஸ் பண்ணலாம்? ஒயிட் கலர்னு எதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இந்த ஹைட்டான ஃபேஸ், அதாவது இந்த கியூப்பில் வந்து சில பீஸஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த இடம், இந்த பீஸ் ஹைட்டாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 4 எட்ஜை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எப்படி 4 ஒயிட் எட்ஜ் இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து 4 ஹைட் எட்ஜ் இருக்கும், ஹைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த எட்ஜஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது ஹைட்டாக இருக்குது. ஸோ ஹைட்டான சென்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை மேட்ச் பண்ணுவோம். இதை மேட்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த 3x3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது ஹைட்டானது இல்லை, பக்கத்தில் இதுதான் வந்து ஹைட்டான சென்டர், ஹைட்டான எட்ஜு. ஸோ இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. ஓகே, அப்போ நமக்கு இன்னும் எத்தனை தேவைன்னா 2 எட்ஜ் தேவை. ஸோ இதை தான் பார்க்கணும். ஒரு 3x3 கியூப்பில் இந்த மாதிரி ஓரியன்ட் ஆகிருக்கா, ஹைட் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹைட்டும் பார்க்கணும், இந்த இடம் சைடில். பட் இப்போதைக்கு வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்னர்ஸ், அதாவது அந்த எட்ஜஸை வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஹைட் எட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவா, இது இல்லை, இதோ இந்த இடத்துல ஒரு ஹைட் எட்ஜ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி பண்ணிங்கன்னா சேர்ந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ஹைட்டான எட்ஜ் எங்கே இருக்குன்னா, இப்போ அடுத்த ஹைட்டான எட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது. பட் இதை எடுக்கும்போது இந்த பீஸ் கலைஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆர் மூவ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஃபேஸ் மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சேர்ந்துடும். அப்புறம் இந்த ஆரை திருப்பி பழையபடி கொண்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிராஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இந்த எட்ஜஸ் வந்து சால்வ் ஆகாமல் வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சைடை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த எட்ஜ் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, சால்வ் ஆகிருக்கு. இப்போ பக்கத்தில் இது தப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு R2 மூவ், அதாவது 1 2. இப்போ அப்படியே நேர் எதிரில் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த எட்ஜை கம்பேர் பண்ண போகிறீங்க சென்டர்ஸோட. இங்கே கம்பேர் பண்ணுறீங்க, ஹைட் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஒருக்கா திருப்புங்க. இப்போ இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ சேம் லென்த்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், திருப்பி அந்த R2 பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து எட்ஜு இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து மற்றதோட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே மேட்ச் ஆகலை. அப்போ நமக்கு அடுத்து வந்து இங்கே இங்கே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஷேப் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு இங்கே வந்து ஷேப் வந்து மேட்ச் ஆகிறத வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எட்ஜை எங்கே சேர்க்கணுன்னா இந்த சேராத இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஷேப்ஸை வச்சு நம்ம ஒரு 3x3 மிரர் கியூப் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமே கிடையாது. இப்போ எப்படி நமக்கு ஒரு ஒயிட் கிராஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஹைட் கிராஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நல்லா அருமையாக இருக்குது. ஓகே,
இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 கியூப்பில் வந்து ஒயிட் கிராஸ் சேர்த்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு கியூப் வந்து திருப்பி சொல்லியிருப்பேன். ஸோ திருப்பிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் ரெட் ப்ளூ இருக்குது. ஓகே, இந்த ஒயிட் ரெட் க்ரீன் எடுத்துக்குவோம். இதோட பிளேஸ் வந்து இது. ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா R இந்த ஃபார்முலா வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்லியிருப்பேன். ஸோ தட் இது சால்வ் ஆயிரும். இப்போ அடுத்த கார்னர் இருந்தால் இருக்குது. ஸோ இதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு என்ன சொல்லியிருப்பேன்னா இப்போ ரைட் சைடில் இருக்குது ஒயிட் கீழே வரணும், அப்படியே அப்பில் வச்சுட்டு U R' சேர்ந்துடும். அதே மாதிரி இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெளியே எடுக்கணும்னா R' ஸோ ரிப்பீட் பண்ணுங்கள், சால்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸை சால்வ் பண்ணோம். ஓகே, இப்போ இதே மெத்தடை இங்கே ட்ரை பண்ணுவோம். கிராஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ கிராஸ் என்ன பண்ணுறீங்க, பாட்டம் திருப்பியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் 2 கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான கார்னர்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லென்த் அப்புறம் பிரெத்தை பாருங்கள். அந்த அளவுக்கு பீஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு இந்த இடத்துல பெரிய பீசஸ் வரும். ஸோ இப்போ இங்கே ஒரு பெரிய பீஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்குவோம். வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஷேப் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இருக்குமா? ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஃபேஸ் மூவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஷேப் குழப்புதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கார்னர் பாருங்கள். ஸோ இது அப்படியே டவுனில் இறக்கி பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுறது கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஷேப் வந்து மேட்ச் ஆகுது. இந்த இடமும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பழைய எப்படி வச்சுக்கோங்க, கிராஸ் களையக்கூடாது. இப்போ ஸோ ஃபார்முலா என்ன இருக்கா, U', அப்புறம் ஒரு L', அப்புறம் ஒரு U, அப்புறம் ஒரு L. ஸோ இப்போ இந்த கார்னர் சேர்ந்துருச்சு, இந்த கார்னர் ஆல்ரெடி சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ 2 கார்னர் மட்டும் தான் வேணும். சிம்பிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத் அதிகமாக இருக்குது, இங்கே லென்த் அதிகமாக இருந்தாலும் பிரெத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 2 பெரிய பீஸ் வேணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கேல்குலேட்டிவாக கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோ கேல்குலேஷன் போகணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு கார்னராக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல வரப்போகுது. அப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு மேலே இதை வச்சுட்டு RU R' தென் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து இந்த கார்னர் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு கார்னர் இருக்குது. அதுவும் இந்த இடத்துல இதுதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது த பிக் பீஸ், இந்த லென்த் பிரெத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும். இந்த மாதிரி இறக்கி பார்த்து ஸோ இட் மேட்ச், அதாவது லென்த்தும் பிரெத்தும் மேட்ச் ஆகுதா, ஓகே மேட்சஸ். அப்போ பழையபடி வச்சுட்டு திருப்பி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலா இருக்கிறதுனால அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ. ஸோ இது டேரெக்டாக ஃபேஸாக மேட்ச் ஆகும். ஸோ R'. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது. ஸோ இங்கே எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் மேட்ச் ஆக தான் பார்ப்போம். அப்புறம் இப்படி சைடில் வந்து வச்சு பார்ப்போம், இங்கே கிடையாது. ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம், U'. ஸோ இப்படி சேர்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எல்லா கார்னர்ஸையும் வந்து சேர்த்துருப்போம், எல்லா எட்ஜஸையும் சேர்த்துருப்போம். ஸோ இந்த எட்ஜ் அடுத்து, இந்த எட்ஜ் அடுத்து, இந்த எட்ஜ். ஸோ இப்படி தான் இந்த சைனில் சால்வ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து செக் பண்ணணும் எப்படி. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல இந்த எட்ஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு. ஸோ இந்த சென்டரோட மேட்ச் ஆகுது. இப்போ எந்த சைடு வரும், ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபேஸ் பண்ணிங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ பழைய வச்சுருங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள் மேட்ச் ஆகுது.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து லெஃப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஃபார்முலா வந்து இங்கே கீழே இந்த மேலே தெரிகிறத பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த அல்காரிதம் ரீட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது ஸ்க்ராம்பிள் பண்ணுறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட க்யூப் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த காரணம் அப்படி இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடம் ஒரே லெவலில் இருக்குது அண்ட் இது கண்டிப்பாக இங்கே தான் வரணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரைட் ஃபார்முலா. ஸோ ரைட் ஃபார்முலா இந்த இடத்துல தெரியும், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யூ டேஷில் ஆரம்பிக்கும். ஃபேஸ் டேஷ், அப்புறம் ஒரு யூ, அப்புறம் ஒரு ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு எடிச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வரும். ஸோ இப்போ லெஃப்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லேயர் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 லேயர் சால்வ் பண்ணிட்டோம், 3rd லேயருக்கு போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3rd லேயர் வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோவில் வந்து கிராஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃப்ளூ ரஃப்னு இருக்கும், ஃபர் ரஃப்னு 2 ஃபார்மில் சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் செக் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஸ் மேக் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்வெர்ஸ் செல்லு. ஸோ இதை இப்படி வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபரர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் யூ யூ ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் ஃபேஸ் ப்ரைம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் சேர்ப்போம். ஸோ இங்கே செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு யூ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லோ ரெட் எல்லோ க்ரீன். இந்த 2 இடமும் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. பட் இந்த 2 மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்படி அட்ஜசன்ட்டில் மேட்ச் ஆனதை உங்களோட பேக் சைடில் வச்சுக்கிட்டு, மேட்ச் ஆகாததை ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ யூ ஆர் ப்ரைம். ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலரும் கரெக்டான இடத்துக்கு வரும். ஸோ இதே வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் பண்ணுங்கள். இங்கே ஓகே மேட்ச் ஆயிடுச்சு, இங்கே மேட்ச் ஆகலை, இங்கேயும் எக்ஸ்பீட் இருக்குது. ஓகே, அப்போ கரெக்டாக எங்கெங்கே மேட்ச் ஆயிருக்குன்னா இந்த 2 அட்ஜசன்ட் எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நமக்கு எடுத்தோடனே இந்த கேஸ் கிடைக்காது, சில நேரம் ஆப்போசிட்டில் மேட்ச் ஆகிருக்கும். அப்போ வந்து 2 தடவை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து அட்ஜசன்ட்டில் இருக்குது. ஸோ பேக்கில் வச்சுட்டேன், ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ஆர் யூ டூ ஆர் ப்ரைம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இந்த எட்ஜர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஸோ இதில் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த கார்னர்ஸை வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த எல்லோ ரெட் ப்ளூன்றது எல்லோ ப்ளூ ரெட் கரெக்டாக ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த 3 கார்னர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம், இந்த ரைட் சைடில் இருக்கிறது கலையக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த ஸ்க்ரீனில் தெரியறதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ ரெட் ப்ளூ அங்கே இருக்குது, மீதி எல்லாமே ஸ்க்ராம்பிளாக இருக்குது. ஸோ திருப்பி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டான இடத்துக்கு வந்துடுச்சு. எல்லோ க்ரீன் எல்லோ ரெட் ப்ளூ. ஸோ ஓகே, இதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் வந்து நமக்கே காமெடியாக தான் இருக்கும். பாருங்களேன், இந்த ஷேப்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட ஷேப் பாருங்கள்,
இதோட லென்த் பிரெத்தை பாருங்கள், இந்த பீஸோட லென்த் பிரெத் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது கிடையாது. ஸோ இதையும் பாருங்கள், இது கொஞ்சம் லென்த் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது இங்கே வராது. ஸோ இங்கே பாருங்கள் நீட்டி வெளியே. ஸோ இதுவும் கிடையாது. பட் இதை பாருங்களேன், பெர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. ஸோ இதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை ஃபார்முலா அப்ளை பண்ணும்போதும் சொல்லி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். யூ டேஷ் ஆர் யூ ப்ரைம், அப்புறம் என்ன ஆகுதுன்னா எல் டேஷ் யூ ஆர் ப்ரைம் யூ டேஷ், அப்புறம் வந்து ஒரு எல் மூவ். ஸோ பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டியான பீஸ் கரெக்டாக அதோட குட்டியான இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இதுவும் கரெக்டான லென்த்துக்கு வந்துருச்சு. ஸோ வெரி சிம்பிள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஆர் ப்ரைம் டி ஆர்டி அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதே ஃபார்முலா தான் ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி, ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி, ஆர் ப்ரைம் டி ப்ரைம் ஆர் டி, ஆர் ப்ரைம். ஓகே, இது சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இது இங்கே கொண்டு வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ இந்த கியூபை சால்வ் பண்ண போகிறோம். பட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணும்போது ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால நல்லா பாருங்கள் இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதையும் திருப்பி பார்க்குறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது இந்த கியூப் பாடி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக சேர்க்கணும். ஓகே, ஆர் டேஷ் இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஆர் டேஷ் பண்ணிட்டு டி மூவ் பண்ணலாம், அதாவது டி மூவ் பண்ணியிருக்கலாம், இல்லை டி டேஷும் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸை மாற்றிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஃபார்முலாவும் சரி, ரைட் சைடில் இருக்க ஃபார்முலாவும் சரி, எதை வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அந்த 4 மூவ் சீக்வன்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி பார்த்தீங்கன்னா இந்த 4 மூவ் நான் முடிச்சிருப்பேன். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி. ஸோ இங்கே மூவ் சேர்ந்தோன்னு நிப்பாடிடக்கூடாது. அந்த டி மூவ் வந்து முடிச்சிடணும். முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த பீஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி, ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி. ஸோ திருப்பி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை யூஸ் பண்ணால் முடிஞ்சிடும். ஆர் டேஷ் டி டேஷ் ஆர் டி. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கியூப் வந்து டோட்டலாக சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு மிரர் கியூப் சால்வ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு கலர் கிடையாது, பட் ஷேப் இருக்கும். ஷேப் வந்து உண்மையிலே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு நாலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3x3 தான் ஒரு மிரர் கியூபை சால்வ் பண்ணுறதுக்கான பேஸ், அதாவது ஒரு 3x3 மிரர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி சிம்பிளாக ஒரு மிரர் கியூபை சால்வ் பண்ணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஃபார்முலாஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ண எல்லாத்தையுமே நான் வந்து கடைசியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு அந்த ஃபார்முலா டவுட் இருக்கலாம். ஓகே, அதில் எப்படி செய்யலாம், எப்படி அதில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ நம்ம சேனலுக்கு கடைசியாக உங்களை சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் வந்து இன்னும் நல்லா வளரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.